Hello friends, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ பார்த்தீங்கன்னா மைக்ரோசாஃப்ட் அவங்களோட புதியதா கிளவுட் பேஸ்டு பிசி சர்வீஸ் விண்டோஸ் 365 இந்த நேம்ல லான்ச் பண்ணிருக்காங்க. இன்னைக்கு இந்த வீடியோல விண்டோஸ் 365 னா என்ன, இது யாராருக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லா இருக்கும், இப்போயே மைக்ரோசாஃப்ட் இந்த விஷயத்தை வந்து எடுத்துட்டு வந்தாங்க, இந்த விண்டோஸ் 365 எப்போ அவைலபிளா இருக்கும், ஏதாவது பிரைஸ் ரேட்ல கொண்டு வந்திருக்காங்களா, என்னென்ன பிளான்ஸ் இருக்கு, என்னென்ன வெர்ஷன்ஸ், இந்த மாதிரி ஓவராலா ஃபுல்லாமே இந்த 365 னா என்னன்னு சொல்லி வந்து பார்த்துருவோம். வீடியோ யூஸ்ஃபுல்லா இருக்கும் பட்சத்தில் விண்டோஸ் 365 னா என்னன்னு சொல்லி தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோ நீங்க தொடர்ந்து கடைசி வரைக்கும் பாருங்க. அண்ட் வீடியோக்கு பார்க்க பண்ணி ஃபர்ஸ்ட் நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா கீழே ரெட் கலர் கிளிக் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. அண்ட் நம்ம சேனலோட இன்ஸ்டாகிராம் டெலகிராம் அக்கௌண்ட் ஃபாலோ பண்ணா டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்துருக்கேன், கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கலாம். இப்போ வாங்க அந்த விண்டோஸ் 365 என்னன்னு பார்த்துடலாம். மைக்ரோசாஃப்ட் ரீசெண்டாக விண்டோஸ் 11 சொல்லி ஒரு சர்வீஸை லான்ச் பண்ணாங்க. இப்போ புதுசாக விண்டோஸ் 365 சொல்லி ஒரு சர்வீஸை லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த விண்டோஸ் 365 என்ன, இது யாருக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், இப்போ இது யாரை டார்கெட் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கான்னு சொல்லி வந்து பார்த்துடலாம். அதுலேயே வந்து கொடுத்துருக்காங்க அந்த வேர்ட்லேயே விண்டோஸ் 365 இந்த வேர்ட்லேயே நமக்கு வந்து புரிஞ்சிருக்கும். கொஞ்சமாக யோசிச்சா நமக்கு இதுலேயே வந்து அதுக்கான ஆன்சர் வந்து இருக்குது. விண்டோஸ் ப்ளஸ் 365 இந்த ரெண்டா வந்து பிரிப்போம். விண்டோஸ்லேயே வந்து பார்த்தா அது தனி கேட்டகரியா விண்டோஸ் 10, விண்டோஸ் 11, விண்டோஸ் 8, விண்டோஸ் 7 ஓஎஸ் ரிலேட்டடாக வருது. 365 இந்த 365 இந்த பிரிச்சோம்னா இதில் ஆஃபீஸ் 365 ஆஃபீஸோட 2016, 2019 அந்த பவர் பாயிண்ட், எக்ஸல் அந்த டீடைல்ஸ் எல்லாமே வருது. இந்த ரெண்டையுமே இப்போ ஜாயின் பண்ணிட்டாங்க. விண்டோஸ் 365 புது நேமாக உருவாக்கியிருக்காங்க. இது முழுக்க முழுக்க நம்ம மாதிரி ஒரு நார்மல் யூசர் பீப்புள்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்காது. இது யாருக்கு ஃபுல் கான்சென்ட்ரேட் பண்ணியிருக்காங்கன்னா பிஸ்னஸ் பீப்புள்ஸ் ஒரு ஆர்கனைசேஷன் வச்சு ரன் பண்ணிருக்கீங்க, கீழே எம்ப்ளாயிஸ் நிறைய பேர் இருக்காங்க, ஐடி சொல்யூஷன் இந்த மாதிரி ஆர்கனைசேஷன் வச்சு ரன் பண்ணிருக்காங்கன்னா அவங்களுக்கு தான் இந்த விண்டோஸ் 365 யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா இப்போ இருக்கிற இந்த கொரோனா பேண்டமிக் சுச்சுவேஷன்ல எல்லாருமே மோஸ்ட் ஆஃப் தி பீப்புள்ஸ் எல்லாருமே ஒர்க் ஃப்ரம் ஹோம் கல்ச்சர் தான் வந்து போயிட்டு இருக்கு. அவங்களோட ஆஃபீஸ் கல்ச்சர், ஷிஃப்ட் டைமிங் இந்த மாதிரி எல்லாமே ஓவராலா சேஞ்ச் ஆயிடுச்சு. அதனாலே நம்ம தெரியல மைக்ரோசாஃப்ட் இந்த புதிய சர்வீஸ் எடுத்து வந்திருக்காங்க. இது ஒரு கிளவுட் பேஸ்டு பிசி சர்வீஸ். இது எப்படி யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு யூஆர்எல் windows365.microsoft.com இந்த யூஆர்எல் வந்து எதில் ஒர்க் ஆகும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வெப் ப்ரௌசர் வழியாக ஒர்க் ஆகுது. மைக்ரோசாஃப்ட் எட்ஜ் ப்ரௌசர், க்ரோம் ப்ரௌசர், மொசில்லா ஃபயர்பாக்ஸ் இந்த மாதிரி ஒரு வெப் ப்ரௌசர் ஆகட்டும் அல்லது மைக்ரோசாஃப்டோட ரிமோட் டெஸ்க்டாப் ஆப் வழியாகவும் இந்த விண்டோஸ் 365 ஒர்க் ஆகும். அந்த யூஆர்எல் கிளிக் பண்ணி அந்த ப்ரௌசரில் ஓப்பன் பண்ணோம்னா நமக்கு ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். அதில் தான் விண்டோஸ் 365 கொடுத்துருக்காங்க. நம்மளோட ஆர்கனைசேஷன் எம்ப்ளாயிஸ் ஆக்சஸ் பண்ணிடுவாங்க. நம்மளோட ஹெட் அட்மின் அதாவது நமக்கு ஜாப்ஸ் கொடுத்தாங்கன்னா எந்த இடத்துல எந்த டைம்ல எங்க வேணா இந்த விண்டோஸ் 365 யூஸ் பண்ணிக்கலாம். இதுல ஆக்சஸ் பண்ணிக்கிற மாதிரி நிறைய ஸ்ட்ரீமிங் டிவைஸ் கொடுத்துருக்காங்க. எக்ஸாம்பிளுக்கு டேப்லெட் ஆகட்டும், விண்டோஸ் ஆகட்டும், மேக் ஆகட்டும் இந்த மாதிரி எல்லா ஸ்ட்ரீமிங் பிளாட்ஃபார்ம்லையும் இந்த விண்டோஸ் 365 யூஸ் பண்ணிக்கலாம், ஈஸியாக ஆக்சஸ் பண்ணிக்கலாம். அதாவது எங்கே வேணா நீங்கள் எங்கேயாவது இந்த வீட்டில் மட்டும்தான் வேலை செய்யணும்னு அர்த்தம் கிடையாது. நீங்கள் எங்கேயாவது ஆஃபீஸ் விட்டு வெளியே போறீங்க, ஏதாவது வெக்கேஷன் போறீங்க, ஃபேமிலியோட வெளியே எங்கேயாவது போறீங்க, மாலுக்கு போறீங்க, ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் போறீங்க, காஃபி சென்டர் இந்த மாதிரி எந்த இடத்துல நீங்கள் போறீங்களோ அந்த இடத்துல நம்ம அட்மின் ஏதாவது வேலை கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஈஸியாக நமக்கு இருக்க ஒரு மேக்லேயோ டேப்லெட்லையோ ஈஸியாக இந்த வெப் ப்ரௌசர் ஆக்சஸ் பண்ணி நம்மளோட ஜாப் வந்து ஈஸியாக கம்ப்ளீட் பண்ணிக்க முடியும் ஆப்ஷன்ஸ் இந்த இதில் கொண்டு வந்திருக்காங்க. அண்ட் இந்த விண்டோஸ் 365 முழுக்க செக்யூரிட்டி இருக்கும். செக்யூரிட்டியில் ரொம்பவே கான்சென்ட் பண்ணியிருக்காங்க. ஏன்னா எந்த இடத்துல எந்த டைமில் வேணால் ஆக்சஸ் பண்ண போகிறோம். ஸோ அதனால் செக்யூரிட்டி லெவலில் ரொம்பவே ஹையாக தான் இருக்கும்னு சொல்லி மைக்ரோசாஃப்ட் டீம்லேருந்து சொல்லியிருக்காங்க. விண்டோஸ் 365 எப்படி ஒர்க் ஆகும்னு சொல்லி ஆல்ரெடி சொல்லியிருப்பேன். ஒரு வெப் ப்ரௌசர், மாடர்ன் டே ப்ரௌசர் நான் சொன்ன மாதிரி எட்ஜ் ஆகட்டும், க்ரோம் ப்ரௌசர் ஆகட்டும், எந்த ஒரு ப்ரௌசராக இருந்தாலும் அல்லது மைக்ரோசாஃப்டோட ரிமோட் டெஸ்க்டாப் ஆப் இந்த ரெண்டில் இருந்தால் ஈஸியாக வந்து ஒர்க் ஆகும்னு சொல்லியிருக்கேன். மைக்ரோசாஃப்ட் டீம்ல இருந்த ஒரு மெம்பர் டவுன்லோட் ஸ்பீட் அண்ட் அப்லோட் ஸ்பீட் வந்து லைவா வந்து நமக்கு செக் பண்ணி காட்டியிருக்காரு. டவுன்லோட் ஸ்பீடு வந்து பார்த்தீங்கன்னா 10 GB வரைக்கும், அப்லோட் ஸ்பீடு வந்து பார்த்தீங்கன்னா 4 GB வரைக்கும் கிடைக்கும்னு சொல்லி லைவா டெஸ்ட் பண்ணியிருக்காரு. அந்த வீடியோ நான் உங்களுக்கு வந்து போட்டிருப்பேன், நீங்களே வந்து பார்த்துருப்பீங்க. ஸோ முழுக்க இன்டர்நெட் ரொம்பவே அதிகமாக இருக்குது. பட் நமக்கு இன்னொரு கொஸ்டின் வருது, 4G எல்லாருக்குமே 4G தான் இருக்குது. பட் ஃபியூச்சரில் 5G வரும்போது இது எந்த அளவுக்கு வந்து அதிகமாக இருக்கும், எந்த அளவுக்கு வேகமாக இருக்கும்னு சொல்லி நமக்கு தெரியாது. இப்போதைக்கு ஃபீடாக தான் இருக்குது. மேபி ஃபியூச்சரில் இருக்க அந்த 5G கான்செப்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்காங்களோ இல்லை என்னவோ தெரியல. ஃபியூச்சரில் தான் நம்ம பார்க்கணும் என்னென்னு. நெக்ஸ்ட் இந்த விண்டோஸ் 365 என்னென்ன வெர்ஷன்ல வந்திருக்குன்னு சொல்லி வந்து பார்த்தோம். இது 2 வெர்ஷன்ல வந்திருக்கு. ஒன்று பிசினஸ் எடிஷன், இன்னொன்று என்டர்பிரைஸ் எடிஷன். நம்ம விண்டோஸ்ல கேள்விப்பட்டிருப்போம் ப்ரோ எடிஷன், என்டர்பிரைஸ் எடிஷன், எஜுகேஷன் இது எல்லாமே கேள்விப்பட்டிருப்போம். அதே மாதிரி தான் விண்டோஸ் 365 2 எடிஷன், பிசினஸ் எடிஷன் 1 அண்ட் என்டர்பிரைஸ் எடிஷன் 2 வெர்ஷன்ல தான் வந்து கொண்டு வந்திருக்காங்க. இந்த விண்டோஸ் 365 பிளான் அண்ட் ஸ்டோரேஜ் டீடைல்ஸ் வந்து பார்த்துருவோம். இந்த விண்டோஸ் 365 நான் சொன்ன மாதிரி ஒரு யூஆர்எல் கிளிக் பண்ணி உள்ள வந்து ஓப்பன் பண்ணுவோம். ஓப்பன் பண்ணும்போது நமக்கு சில பிளான்ஸ் எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. இந்த இவ்வளோ ஜிபி ரேம், இவ்வளோ ஜிபி ஸ்டோரேஜ் இருந்தால் நீங்கள் உள்ள போய்க்கலாம்.
போய்க்குங்க, இவ்வளோ ஜிபி ரேம் இவ்வளோ ஜிபி ஸ்டோரேஜ் வேணும்னா இதில் உள்ள போய்க்குங்க அப்படின்னு சொல்லி ஸ்டார்டிங்கில் ஒரு 2 ஜிபி ரேம் 64 ஜிபி ஸ்டோரேஜில் இருந்து ஹை அண்ட் வேரியண்டான 32 ஜிபி ரேம் 512 ஜிபி ஸ்டோரேஜ் வரைக்கும் ஏகப்பட்ட பிளான்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. 2 ஜிபி ரேம் 4 ஜிபி ரேம் 6 ஜிபி ரேம் அண்ட் 32 ஜிபி ரேம் வரைக்கும் கொடுத்துருக்காங்க. 64 ஜிபி 128 ஜிபி 512 ஜிபி வரைக்கும் ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டி கொடுத்துருக்காங்க. அந்த பேஜில் நமக்கு ஒவ்வொரு பிளான் இருக்குது, ஒவ்வொரு பிளானுக்கும் ஒவ்வொரு ப்ரைஸ் இருக்குது. நமக்கு எந்த பிளான் எந்த ஸ்டோரேஜ் நமக்கு வந்து கெப்பாசிட்டி வேணும்னு நினைக்கிறீங்களோ அந்த பிளான் கிளிக் பண்ணி போகிற மாதிரி தான் வந்து கொடுத்துருக்காங்க. அதில் நீங்களே பார்க்கலாம், ஓப்பன் ப்ரௌசர் வந்து கொடுத்துருப்பாங்க. மேலே 4 ஜிபி ரேம் அல்லது 120 ஜிபி, 2 ஜிபி ரேம் அல்லது 64 ஜிபி நமக்கு வேணுங்கிற பிளானை சூஸ் பண்ணி போய்க்கிற மாதிரி ஆப்ஷன்ஸை கொடுத்துருக்காங்க. பட் இப்போதைக்கு அஃபிஷியலாக மைக்ரோசாஃப்ட் அவங்களோட விண்டோஸ் 365 பிளானோட ப்ரைஸை வந்து ரிவீல் பண்ணல. பட் நம்ம வந்து தேடும் போது இன்டர்நெட்ல சில டீடைல்ஸ் வந்து கிடைச்சி அது என்னன்னு சொல்லி வந்து பார்த்துருவோம். 4 ஜிபி ரேம் 128 ஜிபி ஸ்டோரேஜ் கொண்ட அந்த வேரியன்ட் வந்து பார்த்தீங்கன்னா $31, அதாவது ஒரு யூசர் ஒரு மாசத்துக்கு $31 பிரைஸை வந்து அவங்க வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க அந்த 4 ஜிபி ரேம் 128 ஜிபி ஸ்டோரேஜ் கொண்ட பிளான்ல. ஸோ இப்போவே இப்படின்னா அந்த 32 ஜிபி ரேம்லையோ அந்த 512 ஜிபி ஸ்டோரேஜில் எவ்வளோ ப்ரைஸ் பண்ணியிருப்பாங்க ஒரு மாதத்துக்கு. ஸோ கண்டிப்பாக இது ஹை ப்ரைஸ் தான், அஃபிஷியலாக இல்லை. பட் இருந்தாலும் இது அஃபிஷியல் மாதிரி தான் லீக் ஆயிருக்கு. அண்ட் நெக்ஸ்ட் இந்த 4 ஜிபி அந்த 128 ஜிபி ஸ்டோரேஜில் நீங்கள் ஒன்ஸ் நீங்கள் பிளான் வந்து ஆக்டிவேட் பண்ணிக்கலாம், என்னென்ன யூசேஜில் அதில் இருக்குன்னு சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா மோர் தென் 300 யூசர்ஸ் வரைக்கும் அதை நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அதாவது பிஸ்னஸ் அட்மின் ரிலேட்டட் எல்லாமே 300 யூசர்ஸ் வரைக்கும் ஆட் பண்ணிக்கலாம். அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ் ஆப்ஸ், பவர் பாயிண்ட், ஒன் டிரைவ், அவுட்லுக், மைக்ரோசாஃப்ட் விசுவல் ஸ்டுடியோ, இந்த மாதிரி எல்லா டீடைல்ஸ், எல்லா ஆப்ஸ், கண்டென்ட்ஸ், டேட்டாஸ் எல்லாமே நீங்கள் ஆக்சஸ் பண்ணிக்க முடியும் அந்த 4 ஜிபி 128 ஜிபி வேரியன்ட் கொண்ட பிளான்ல. அண்ட் ஃபைனலாக இந்த விண்டோஸ் 365 ஸ்ட்ரீமிங் டிவைஸ் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி டேப்லெட்ல ஆகட்டும், மேக் டிவைஸ் ஆகட்டும், விண்டோஸ் டிவைஸ் ஆகட்டும், எல்லா ஸ்ட்ரீமிங் பிளாட்ஃபார்மில் எங்கே வேணால் எனி டைம் எனிவேர் எனி பிளேஸ் இந்த மாதிரி எந்த இடத்துல வேணால் நீங்கள் ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். இப்போதைக்கு இந்த விண்டோஸ் 365 விண்டோஸ் 10ல் நீங்கள் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். அண்ட் ஃபியூச்சரில் மேபி இந்த இயரில் அண்ட் நெக்ஸ்ட் இயரில் வந்து பார்த்தீங்கன்னா விண்டோஸ் 11 சொல்லி வந்துடும். அந்த விண்டோஸ் 11 இந்த விண்டோஸ் 365 ஈஸியாக நீங்கள் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது முழுக்க வெப் ப்ரௌசரில் கான்சென்ட்ரேட் பண்ண ஒரு கிளவுட் பேஸ்டு பிசி சர்வீஸ். முழுக்க நமக்கு கிடையாதுங்க. பிஸ்னஸ் அண்ட் ஆர்கனைசேஷன் வச்சு ரன் பண்ணிக்கிறவங்களுக்கு 1 or 2 3 4 5 100,000 ப்ளஸ் நிறைய பீப்புள்ஸ் வச்சு ரன் பண்ணிருக்க பிஸ்னஸ் ஆர்கனைசேஷனுக்கு இந்த விண்டோஸ் 365 ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் சொன்ன மாதிரி அவங்க எந்த இடத்துல ஏதாவது ஒரு ஜாப் வந்து கொடுக்குறாங்க, ஏதாவது நோட்டிஃபிகேஷன் இந்த டார்கெட் வந்து நாங்கள் அச்சீவ் பண்ணோம்னா ஈஸியாக நம்ம ஏதாவது வேலைக்கு போயிட்டு இருக்கோம், அந்த இடத்துல நமக்கு வந்து டக்குன்னு முடிக்கணும்னா ஈஸியாக வந்து நம்ம ஆண்ட்ராய்ட் பிளாட்ஃபார்ம்லேயே அல்லது மற்ற பிளாட்ஃபார்ம் ஈஸியாக ஆக்சஸ் பண்ணி நம்மளோட ஜாப் வந்து ஈஸியாக கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். ஸோ இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். யாருக்குன்னா பிஸ்னஸ் பீப்புள்ஸ், எம்ப்ளாயிஸ்க்கு தான் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் ஃபைனலாக விண்டோஸ் 365 எப்போ அவைலபிளாக இருக்குன்னு சொல்லி அவங்களே வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஆகஸ்ட் 2 இந்த டேட்டில் தான் விண்டோஸ் 365 அஃபிஷியலாக லான்ச் ஆக போது. அன்றைக்கி தான் நம்ம வந்து லைவ் ஈவெண்ட்டில் எல்லா டீடைல்ஸுமே வந்து தெரியும். விண்டோஸ் 365 என்னென்ன பிளான், இப்போ நான் சொன்ன பிளான் அஃபிஷியலாக அங்கேயும் வந்துடும். போக நமக்கு இருக்கிற ஹையர் எண்ட் பிளாட்ஃபார்மில் இருக்கிற எவ்வளோ ப்ரைஸ் எல்லா டீடைல்ஸுமே தெரிஞ்சிடும். மேபி வேறு ஏதாவது ஃபியூச்சரில் ஏதாவது ஆட் பண்ணுறாங்கன்னு சொல்லி எல்லா டீடைல்ஸுமே ஆகஸ்ட் 2 தெரிஞ்சிடும். பட் அஃபிஷியலாக மைக்ரோசாஃப்ட் வந்து ப்ரைஸ் வந்து ரிவீல் பண்ணல. பட் நமக்கு கிடைச்ச சோர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ரைஸில் தான் வந்து லான்ச் பண்ண போகிறாங்க. அதாவது இந்த ஸ்டார்டிங் வேரியன்ட் நான் சொன்ன ப்ரைஸில் தான் லான்ச் பண்ண போகிறாங்க. ஸோ நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும். இப்போதைக்கு விண்டோஸ் 10ல் விண்டோஸ் 365 யூஸ் பண்ணலாம். ஃபியூச்சரில் விண்டோஸ் 11 வரும்போது அதுலேயும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஒன்றும் பயப்பட தேவையில்லை. அண்ட் இந்த வீடியோ அவ்வளோதாங்க. விண்டோஸ் 365 பற்றின ஒரு ஃபுல் டீடைல்ஸை வந்து பார்த்துருப்போம். யாராருக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், என்னென்ன அட்வான்டேஜ், நமக்கு அட்வான்டேஜ் இல்லை அவங்களுக்கு தான் அட்வான்டேஜ். எங்கே வேணால் எங்கே எந்த டைமில் எனி பிளேஸில் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் எல்லா ஸ்ட்ரீமிங் பிளாட்ஃபார்ம்ஸ்லையும் யூஸ் பண்ணிக்கலாம். அவங்களுக்கு தான் அட்வான்டேஜ். அண்ட் நமக்கு அட்வான்டேஜ் கிடையாது. நம்ம ஜஸ்ட்டு பார்க்குறது யூஸ் பண்ணுறது மட்டும்தான். பட் நம்ம ஏதாவது ஃபியூச்சரில் ஏதாவது ஒரு ஆர்கனைசேஷன் நீங்கள் ரன் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் விண்டோஸ் 365 ஃபுல் டீடைல்ஸ் வந்து பார்த்துருப்போம். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குமா இல்லையா எனக்கு தெரியல. யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோவை இது வரைக்கும் தொடர்ந்து வாட்ச் பண்ணியிருப்பீங்க. அப்படி வாட்ச் பண்ணியிருந்தா விண்டோஸ் 365 கருத்துக்கள் எதாக இருந்தாலும் கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிச்சா பிடிக்கலையா எதாக இருந்தாலும் சொல்லுங்கள். அண்ட் மீண்டும் ஒரு நாளோட உங்களை சந்திக்கிறேன்.